பிரித்தானிய பிரதமருடைய திட்டங்கள்ல முதன்மையான ஒரு திட்டமான NHS-னுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்கிறதும் பேஷண்ட்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வழங்குறதும் இந்த பெண்டிங்ல இருக்கிற கேசஸ் அத்தனையையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிவர்த்தி செய்யறதுமான இந்த திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக NHS-னுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுடைய போக்கிலையும் மாற்றத்தை கொண்டு வர இருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய புதிய திட்டங்கள் பலதும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது சம்பந்தமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்றத யூகேனுடைய அரசாங்கம் வெளியிடுகிறது. உங்களுக்கு தெரியும், காலநிலையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பிரித்தானியாவினுடைய பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ச்சியான பனிப்பொழிவையும் தாண்டி இந்த வெள்ள அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள் பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களுக்குள்ள இன்னும் பாதிப்புகள் தொடரலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. இப்ஸ்விச் பகுதியில் நடந்த கொலை சம்பந்தமான கொலைகாரர்களை தேடிய பயணத்தை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிக வாகன நெரிசல் கொண்ட ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான நகரமாக பிரித்தானியாவினுடைய நகரம் ஒன்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அரசாங்கத்தினுடைய NHS-ஓட தனியார் நிறுவனங்கள் அல்லது பிரைவேட் ஹெல்த் கேர் செக்டர்ஸும் இணைந்து செயற்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் ஊடகங்கள்ல அறிவித்திருந்தார். இதன் போது கேட்கப்பட்ட மிக பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பிரித்தானியாவினுடைய NHS தனியார் மயப்படுத்தப்பட போகிறதா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் போது பிரித்தானிய பிரதமர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இது தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது. இருந்தாலும் தனியார் நிறுவனங்கள், தனியார் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸோடு இணைந்து NHS இனிமேல் செயற்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கு முதல் 4,50,000 நோயாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், அவர்களுடைய பெண்டிங் கேசஸ் முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் NHS பொறுத்தவரையில 7.5 மில்லியன் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பெரும்பாலான கேசஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற காரணத்தினால இருக்கிறதாகவும் இதனுடைய முதலாவது ஸ்கிரீனிங் ஏற்கனவே முடிந்தது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாக டெக்னாலஜியை வச்சு NHS எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற வகையில பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாக யூகேனுடைய NHS-னுடைய ஆப்பை மீண்டும் புதிதாக உருவாக்குவதற்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த NHS ஆப் மூலமாக ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்களை செய்து கொள்ளலாம் அப்படின்றதோட எதிர்வரும் ஆண்டுக்குள்ள இன்னும் 2 லட்சம் அப்பாயின்மெண்ட்களை உருவாக்குவதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேர விரயம் இல்லாமல் ஜிபிகளை பொறுத்தவரையில அதிகமான பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகளாக, அதாவது இன்சென்டிவ் கொடுப்பனவுகள் வழங்குவது மூலமாக அவர்களையும் ஊக்குவிக்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய பிரதமர் ஊடகங்கள்ல சொல்லியிருந்தார். 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரையில NHS தங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக வெளியிடப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு அளவில் 92% பேஷண்ட்களை சரிவர பார்த்ததாகத்தான் NHS-னுடைய இறுதியான ரெக்கார்ட் இருக்கு. அதற்கு பிறகு இதுவரையில அந்த ரெக்கார்ட் முறையடிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில NHS-ல சேவை பெற்றுக் கொள்வதற்காக மிகுந்த சிரமங்களுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற தகவலை வெளியிடுறாங்க. அதே நேரம் நீண்ட கால காத்திருப்பில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரங்களில் வலிகள் இருந்தா கூட நீண்ட கால காத்திருப்பு தேவையாகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக ANE பொறுத்தவரையில நீண்ட நேரம் கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் வரையில காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் பொதுமக்கள் குற்றங்களாகவும் விமர்சனங்களாகவும் முன்வைக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை கம்யூனிட்டி டயக்னாஸ்டிக் சென்டர் அப்படின்ற சென்டர்கள் பிரித்தானியா முழுவதும் பல இடங்கள்ல ஸ்தாபிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சென்டர்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, 12 மணித்தியாலங்கள் திறந்து வைக்கப்பட்டு இந்த சென்டர்களில் உடனுக்குடன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கான மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்வது மூலமாக நீண்டகால அப்பாயின்மெண்ட்களை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது 12 மணித்தியாலங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதானால் வீக்கெண்ட்ல மாத்திரம்தான் ஜிபியை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம் இருக்காது. தேவைக்கேற்றாற் போல உடனடியாக அவர்களுடைய மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் பிரித்தானிய அரசாங்கம் சொல்கிறது. இதேவேளை மிகச்சிறிய வைத்தியங்கள் செய்வதற்காக பார்மசிஸ்டின் உதவியை நாட முடியும். பார்மசிஸ்டாலேயே உங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்க முடியும் அப்படின்ற திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது.
பிரித்தானியாவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடமாக லெஸ்டர்ஷயர் பதிவு செய்யப்படுகிறது. லெஸ்டர்ஷயனுடைய கிரேட் கிளென், லாஃப்பரோ போன்ற பகுதிகள் அதிகமான வெள்ளப்பெருக்கில் மூழ்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள் தீயணைப்பு படையினர் இணைந்து பலரை மீட்டிருந்தாங்க. குறிப்பாக கார்களுக்குள் சிக்கப்பட்டவர்களை லெஸ்டர்னுடைய கிரேட் கிளென் பகுதியில் மீட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து லிங்கன்ஷயர் பகுதியும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், லிங்கன்ஷயர் பகுதியில் பாடசாலையில் மாணவர்கள் மாட்டிக்கொண்டதாகவும் அந்த மாணவர்கள் பிறகு மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. யூகே முழுவதும் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது. டேர்ம் ஹாலிடேயை தொடர்ந்து மறுபடியும் ஆரம்பிக்கவிருந்த பாடசாலைகள்ல பலதும் மூடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலநிலை காரணமாக பல்வேறு ரயில்கள் தடைப்பட்டதோட விமான போக்குவரத்தும் பிரித்தானியா முழுவதும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்ததும் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இதுல குறிப்பாக கேட்விக் விமான நிலையத்துக்கு சென்ற ஒரு ரயிலினுடைய பெட்டி தீப்பற்றியதால் அந்த ரயில் பயணமும் தடைப்பட்டிருந்ததாகவும், இது மக்களுக்கு பெரிய ஒரு அசௌகரியத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. வாகன விபத்துகளை பொறுத்தவரையில யூகேனுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிற ராக் வெளியிட்ட அறிவிப்பின்படி நிமிடம் ஒன்றிற்கு 20 வாகனங்கள் பழுதடைகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ஸ்விச் பகுதியில் 63 வயதான ஒரு பெண் ஒருவரின் சடலம் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சடலம் கொலை செய்யப்பட்டதா அல்லது இது இயற்கையான மரணமா அப்படின்ற விசாரணைகள்ல இப்போது இப்ஸ்விச் போலீசார் ஈடுபட்டு வராங்க. குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில இரவு நேரத்துல இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும், பக்கத்து வீட்டுக்காரர்களின் தொலைபேசி அழைப்பினை தொடர்ந்து இந்த சடலம் மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பாரிஸ் மற்றும் டப்ளினை தொடர்ந்து ஐரோப்பாவினுடைய மிகவும் வாகன நெரிசல் நிறைந்த இடமாக லண்டன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. லண்டன் அப்படின்போது நமக்கு தெரியும், அதிகமான கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா, ஒரு நகரமாக இருக்கிற லண்டன் முதல் தடவையாக ஐரோப்பாவினுடைய மிகவும் நெரிசலான ஒரு இடமாக பெயரிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லண்டனை பொறுத்தவரையில லண்டன்ல இருக்கிற ஒரு சாரதி அன்னளவாக வருடம் ஒன்றிற்கு 101 மணித்தியாலங்கள் வாகன நெரிசல்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. லண்டனை பொறுத்தவரையில அதுவும் சென்ட்ரல் லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு வாகன நெரிசல் அப்படின்றது சொல்லவே வேண்டியதில்லை. ஏராளமான நெரிசல் இருக்கும். வாகனங்களை பாவிக்கிறதை விட பொது போக்குவரத்துகளை பாவிக்கிறது நேர விரயத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்றதும் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாட்டிங்ஹாம்ல இருக்கிற பீஸ்டன் அப்படின்ற நகரத்துல ஒரு விசித்திரமான விஷயம் நடந்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி வீதியில வாழைப்பழங்களை உரித்து அந்த வாழைப்பழங்களை யாரோ வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது ஏதாவது மத அனுஷ்டானத்தின் பேர்ல நடக்குதா இல்ல வேறு ஏதாவது நோக்கத்துக்காக நடக்குதா அப்படின்றது தெரியல. ஆனா யாரையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இந்த ஏரியாவில் வசிக்கிற மக்களினுடைய கூற்றாக இருக்கிறது. இரவு நேரத்துல கொண்டு வந்து 20-25 வாழைப்பழங்களை ஒரு தட்டுல வச்சு வீதி ஓரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்படியாக செய்பவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில செய்யறாங்க. அந்த நம்பிக்கையை வெற்றி பெறட்டும். ஆனாலும் இப்படியான வேலைகளை செய்பவர்கள் அதனை 2-3 நாட்கள்ல துப்புரவு செய்தாங்க அப்படின்னா மற்ற மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மக்கள் சொல்றாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.